Hello my dear students. So இன்னைக்கு நாம இந்த சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் மாதிரி இல்லாம கிராமர் டாபிக்கை பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த தம்ப்லைன்ல பார்த்த உடனே உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இந்நேரம் உங்களால இந்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ தம்ப்லைன்ல பாருங்க, இதுல என்ன பார்க்கறோம்? இன், ஆன், அண்டர், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பிட்வீன் என்னவா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Yes, you are right. So today we are going to learn the topic preposition. So preposition அப்படின்ற ஒரு டாபிக்கை நாம இன்னைக்கு கிராமர் டாபிக்கா கவர் பண்ண போறோம். சரிங்களா? இது வரைக்கும் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரியா தனித்தனியா பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நாம ஒரு பேசிக்கா நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்லயே இருக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரிஸ் அண்ட் அதை தாண்டி வரக்கூடிய ப்ரிப்போசிஷன், அதாவது ரெண்டாவது மூணாவது யூனிட்ல ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரிப்போசிஷன் ஃப்ரேசஸ் இருக்கும். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷன் ஒரு தனி டாபிக்கே நமக்கு இல்ல. ஆனா 1 மார்க்ல நமக்கு கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. நாட் ஓன்லி 10th ஸ்டாண்டர்ட், 11th அண்ட் 12th ப்ரிப்போசிஷன் அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் டாபிக்கா இருந்தா கூட whenever we are writing the writing parts like advertisement, letter writing and some other creative writings, அந்த இடத்துல எல்லாம் ப்ரிப்போசிஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு கிளியரா தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? டாபிக் குள்ள போலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாருங்க, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ப்ரிப்போசிஷன்? ப்ரிப்போசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a preposition is a word that joins noun, pronouns and phrases to other words in a sentence. ஆக்சுவலா ப்ரிப்போசிஷன்னா என்ன? It connects the noun to the another noun இருக்கலாம் அல்லது another part of sentences இருக்கலாம். சோ அந்த இடத்துல ப்ரிப்போசிஷனை கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். நாம கனெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னே கன்ஜெக்ஷன் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். பட் நாட் ஓன்லி கன்ஜெக்ஷன்ஸ், ப்ரிப்போசிஷன் ஆர் யூஸ் டு ஷோ த ரிலேஷன்ஷிப் ஆஃப் நவுன் அண்ட் நவுன் ஃப்ரேசஸ். நவுன் ஃப்ரேசஸையும் அல்லது நவுனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் ப்ரிப்போசிஷன். இட் இஸ் யூஸ்வலி ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ். ஸோ ஆக்சுவலா இங்க பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மீன் பண்ணக்கூடிய வார்த்தையா தான் இருக்கு. சரியா? சோ இந்த ரிலேஷன்ஷிப்பை மீன் பண்ணக்கூடிய வார்த்தை அப்படின்னா நவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த நவுனை வந்து எப்பவுமே அந்த நவுனோட பொசிஷனையோ அல்லது ரிலேஷன்ஷிப்போ இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இந்த ப்ரிப்போசிஷன் இருக்கும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா, ஐ கெப்ட் மை பென் ஆன் த டேபிள். சோ அந்த ஆன் த டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆன் டேபிள் ஒரு நவுனு, பென் ஒரு நவுனு, ரெண்டுத்துக்கு உண்டான ஒரு இப்போ ஐ கெப்ட் மை பென் ஆன் த டேபிள்னு பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப இந்த ஆன் த டேபிள் நான் என்னோட பென், அப்போ மை பென். சோ ஐ கெப்ட் மை பென் அப்படின்ற ஒரு நவுனு, இங்க ஒரு நவுன் இருக்கு, இங்க ஒரு நவுன் இருக்கு. சோ ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு பிளேஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டு which is called preposition அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ ப்ரிப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் 4 டைப் இருக்கும். நாம இப்ப ப்ரிப்போசிஷனா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். A preposition usually comes before a noun. Often, however, a preposition does not come directly before a noun. ஆக்சுவலா என்னன்னா, எப்பவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் ப்ரிப்போசிஷன் என்னவாகும், பிளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திருக்கோம். நவுனுக்கு முன்னாடி பிளேஸ் ஆகும்போது அது டைரக்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அண்ட் நவுன் ஃப்ரேஸா இருக்கலாம் அல்லது அது ஒரு டிட்டர்மினஸ் அதோட ஒரு ஃபார்மா கூட இருக்கலாம் அண்ட் அட்ஜெக்டிவ் ஃபார்மா கூட இருக்கலாம். பட் இட் கம்ஸ் பிஃபோர் த noun அப்படிங்கறத இங்க நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ preposition அப்படின்றது it shows the relationship between two nouns அல்லது two noun phrases இருக்கலாம். சரிங்களா? and next பாருங்க, we met after class before the noun. so after class, இந்த இடத்துல after class அப்படின்றது classன்றது ஒரு noun இல்லையா? சோ அப்ப after class அப்படின்னா இந்த இடத்துல noun மீன் பண்ணுது. சோ அப்ப classன்ற ஒரு noun after அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல ப்ரிப்போசிஷனா வந்திருக்கிறதுனால அத நாம ப்ரிப்போசிஷன் கனெக்டிங் த ஷோயிங் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துல we met an artless class. so we met an artless class அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன வருது? so in அப்படின்ற ஒரு வார்த்தை ஆர்ட்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். so இந்த இடத்துல in அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன் before the determiner, the and the adjective arts. so இந்த இடத்துல டிட்டர்மினாவும் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். here after and in are preposition. The noun that the preposition comes before is called the object of the preposition. In the sentences above, the object of each of the preposition is the word class. Actually, இந்த example எல்லாத்தையும் நாம ஒரு டெஃபினிஷனுக்காக பாத்துக்கலாமே தவிர, பட் preposition அப்படின்றது எக்ஸாக்டா என்னன்னு பாத்தீங்கன்னா
அந்த நவுனோட ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் ப்ரிப்போசிஷன். சரிங்களா? சோ இப்போ இது ஃபுல்லாவே வந்து டெக்ஸ்ட் புக் நம்ம ரிலேட்டடா உள்ள டெஃபினிஷனா பாக்குறத விட ஜஸ்ட் வாட் இஸ் ப்ரிப்போசிஷன், வேர் வி ஹாவ் டு யூஸ் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா we can get good marks in, I mean கண்டிப்பா அந்த 1 மார்க் வந்து உங்களால கம்ப்ளீட்டா அதை ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு 14 1 மார்க்ல கண்டிப்பா ஒரு 1 மார்க் வருது அப்படின்னா நம்ம இந்த டாபிக் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா? ரைட். When a preposition is not followed by a noun, it is often called a standard preposition. So நவுனுக்கு முன்னாடி பிளேஸ் ஆகாம தனியா ஒரு preposition வந்துருந்துச்சு அப்படின்னா which is called standard preposition அப்படின்னு சொல்றாங்க. And a standard preposition comes at the end of a sentence when its object is a relative pronoun and interrogative pronoun. ஆக்சுவலா இதோட ஆப்ஜெக்ட் அல்லது இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த preposition எப்பவுமே ரிலேட்டிவ் ப்ரோனவோ அல்லது இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனனாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனன், ரிலேட்டிவ் ப்ரோனனா என்ன, நம்ம இந்த இடத்துல which ன்னு பார்த்திருப்போம், that, who, whose, இது எல்லாத்தையுமே நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனன் சொல்லுவோம். சோ when, where, why, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம், ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லலாம். அப்ப இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் என்ன, இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சேம் வேர்ட் தான். சரிங்களா? வாட்ன்றது, ஒய்ன்றது, ஹவுன்றது, இது எல்லாமே என்னது, இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். சோ இந்த இடத்துல நாம பாக்குறது இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் அல்லது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல அது யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட். சோ இப்ப பாருங்க, have you found the shoes that you were looking for? சோ இந்த that அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல preposition ஆக்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் pronoun that. சோ thatன்றது whichன்றதும் ரிலேட்டிவ் pronoun பார்த்தோம் இல்லையா? சோ இத நாம ஒரு preposition ஓரியன்டடா நம்ம பார்க்கும்போது which is called relative pronoun சொல்லிக்கலாம். அந்த இடத்துல prepositionாவும் இது ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. What are so angry about? சோ about what அப்படின்ற ஒரு क्वेश्चனுக்கு ஆன்சரா வருது. சோ அப்ப இன்ட்ராகேட்டிவ் pronoun what அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. Sometimes we also use the standard preposition when the object needs to be given a greater importance. The preposition is then used after this object and at the end of this sentence. With the play and about, so into, இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரிப்போசிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பாக்குறோம். ஸ்டாண்டர்ட் ப்ரிப்போசிஷனா என்ன, ஒரு நவுனுக்கு நவுன் அடுத்து அதை ஃபாலோ பண்ணி நவுன் வராம அதுவே ஒரு நவுனாவோ அல்லது ஒரு இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனனாவோ ஆக்ட் ஆயிருக்கும் அப்படின்றத பாக்குறோம் இல்லைங்களா? சோ மோஸ்ட்லி இந்த ப்ரிப்போசிஷன்ல எத்தனை டைப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். மூமெண்ட்ஸும் டைரக்ஷனும் ஒண்ணுதான் இல்லையா? சோ அதுக்கு முன்னாடியே நாம அந்த ப்ரிப்போசிஷனை ஒரு கேட்டகரி வைஸ் பிரிக்கிறோம். அந்த கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரிப்போசிஷன். சோ இதுல சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில முடியக்கூடிய ப்ரிப்போசிஷன். இன், ஆன், அபவுட், அக்ராஸ், அந்த மாதிரி வார்த்தைகளை நாம சிம்பிள் ப்ரிப்போசிஷன் பாக்குறோம். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் இது ரெண்டு வார்த்தைகளா கூட இருக்கலாம். ஒரு வார்த்தைக்கு மேல இருக்கக்கூடிய வார்த்தைகளை காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். சோ காம்ப்ளெக்ஸ் ஆர் ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்றது ரெண்டு வார்த்தைக்கு மேல இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு கொண்டு வருவாங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப், இன் த ஈவென்ட் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசஸ் எல்லாம் கொண்டு வரும்போது அண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஆர் ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்றத டிவைட் பண்றாங்க. சோ இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒரு கேட்டகரி வைஸ் பண்ணும்போது சிம்பிள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்றத பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரிப்போசிஷன் அப்படின்றது என்னலாம் அப்படின்னு பாருங்க. A word preposition are called simple preposition. ஒரே ஒரு வார்த்தை சிங்கிள் வேர்டா இருந்துச்சு அப்படின்னா which is called simple preposition. அதுல எக்ஸாம்பிள் என்னலாம் பாருங்க. on, in, at, by, from, about, over, under, through, till, up, off, இது எல்லாமே என்னது சிம்பிள் preposition. சோ இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the children made castles in sand. இந்த இடத்துல சிம்பிள் preposition எது, in. அடுத்தது did you hear about pins and, சோ இந்த இடத்துல about அப்படின்றது ஒரு சிம்பிள் preposition. Carrie jumped off the wall. சோ இதுவும் ஒரு சிம்பிள் preposition. ஆக்சுவலா prepositionல ஒரே ஒரு வார்த்தையில நம்ம prepositionனை கொண்டு வந்துட்டோம்னா which is called simple preposition. ஜஸ்ட் ஷார்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் சிம்பிள் preposition அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு வார்த்தையில அது மீனிங் கொடுத்துரும், அதாவது கம்ப்ளீட் ஆயிடும்.
அடுத்தது காம்பவுண்ட் ப்ரிபோசிஷன். அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு வார்த்தைகளா சேர்ந்திருக்கும். சோ அப்ப காம்பவுண்ட் ப்ரிபோசிஷன் அப்படின்னா ரெண்டு தனித்தனி வார்த்தையா இல்லாம அது ஒரே வார்த்தையா மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் when two more words are combined with one single preposition, அந்த ரெண்டு வார்த்தையை சேர்ந்து ஒரே ஒரு சிங்கிள் மீனிங் கொடுத்தது அப்படின்னா which is called compound preposition. அதுல உள்ள எக்ஸாம்பிள் பாருங்க. without, within, inside, outside, beneath, below, behind, between. சோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் காம்பவுண்ட் ப்ரிபோசிஷன். சரிங்களா? சோ இப்ப சிம்பிள் ப்ரிபோசிஷன் என்னன்னு பார்த்துட்டோம், காம்பவுண்ட் ப்ரிபோசிஷன் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு பார்த்தலாம். காம்ப்ளெக்ஸ் ஆர் பிரேஸ் ப்ரிபோசிஷன் பார்த்தோம் இல்லையா? சோ அதோட இதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்ப இந்த காம்பவுண்ட் ப்ரிபோசிஷனோட எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, the excited children jumped into the pool, the book fell behind the cupboard, can you manage without your reading glasses for 2 days? சோ இந்த இடத்துல without அப்படின்றது காம்பவுண்ட் ப்ரிபோசிஷன். அதுக்கு நாம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்போ காம்ப்ளெக்ஸ் ஆர் பிரேஸ் ப்ரிபோசிஷன். இப்போ தேர்ட் டைப் கொண்டோம். காம்ப்ளெக்ஸ் ஆர் phrase preposition அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, when a group of word does the work of a single preposition, it is called a complex or phrase preposition. some two word complex, அதாவது ரெண்டு வார்த்தையா இருக்கலாம் இல்ல அதுக்கு மேற்பட்ட வார்த்தையா இருக்கலாம். and complex prepositions are along with, according to, and apart from, because of, contrary to, regardless of, period to, except for. சோ இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தை இல்ல ரெண்டுக்கு மேற்பட்ட, அதாவது ரெண்டு வார்த்தை சேர்ந்து ஒரே ப்ரிபோசிஷன் ஆக்ட் ஆச்சுன்னா which is called compound preposition. பட் இங்க along with, along plus with அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்ந்து தனித்தனியா நமக்கு ஒரு மீனிங் கொடுக்குது அப்படின்னா because of, contrary to, regardless of, apart from, இந்த வார்த்தை வந்து. சோ இது எல்லாமே நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷன் அப்படின்னு பாக்குறோம். சோ ப்ரிபோசிஷனை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியா டிவைட் பண்றோம். சிம்பிள் ப்ரிபோசிஷன், காம்பவுண்ட் ப்ரிபோசிஷன், காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷன். சரிங்களா? and come to the next point. இதோட எக்ஸாம்பிள் பார்க்கணும். மோஸ்ட்லி இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷன் என்னென்ன மாதிரியான கேட்டகரியில இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ப்ரிபோசிஷன், நவுன் ப்ரிபோசிஷன். சோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தை ப்ரிபோசிஷனும் நடுவுல உள்ள நவுன்ல ஒரு வார்த்தையும் அதுக்கடுத்து ப்ரிபோசிஷனோட கம்பைண்டா இருக்கும். சோ which is called complex preposition. அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. some such prepositions are in front of. சோ இந்த இடத்துல in front of, with reference to, in spite of, in addition to, by means of, in place of, on behalf of. ஆக்சுவலா இந்த வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிபோசிஷன் இருக்கு, அதுக்கடுத்து ஒரு நவுன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரிபோசிஷன் இருக்கு. இதான் நாம அந்த கம்பைன்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷன்ல பார்த்தோம் இல்லையா? ப்ரிபோசிஷன், நவுன், இன்னொரு ப்ரிபோசிஷன். சோ இந்த மூணு சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷன் அல்லது phrase preposition அப்படின்னு பாக்குறோம். சோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. I parked the car in front of the gate. in front of. சோ in அப்படின்றது ஒரு ப்ரிபோசிஷன், front-ன்றது ஒரு நவுன், அடுத்து ஒரு ப்ரிபோசிஷன் which is called complex preposition. according to, and Sagar, the movie is not worth watching. in accordance with the school policy, fees must be paid on time. சோ இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷன். ஆக்சுவலா ப்ரிபோசிஷனை நாம ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஷோ பண்றதுன்னு பார்த்துட்டோம். அதுல ஒரு 3 டைப் பார்த்தோம். சிம்பிள் ப்ரிபோசிஷன், காம்பவுண்ட் ப்ரிபோசிஷன், காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷன். சோ சிம்பிள் ப்ரிபோசிஷன் அப்படின்றது ஒரு சிங்கிள் வார்த்தை, in, on, above, across, under, behind, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையும் சிம்பிள் ப்ரிபோசிஷன்ல பார்த்துட்டோம். அண்ட் காம்பவுண்ட் ப்ரிபோசிஷன்ல without, within, அந்த மாதிரி வார்த்தைகளை இன்புட், அவுட்புட், அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையும் நாம சிம்பிள் காம்பவுண்ட் ப்ரிபோசிஷன்ல பார்த்துட்டோம். காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷன்ல ப்ரிபோசிஷன், நவுன், ப்ரிபோசிஷன் 3 சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷனா பார்த்தோம். அதுதான் நாம இங்க in front of, in accordance with அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பாக்குறோம். சரிங்களா? சோ அப்ப இதுக்கு அடுத்து எக்ஸாக்டா என்ன இருக்கு, அப்ப அதோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சோ அப்ப அந்த ப்ரிபோசிஷன் அப்படின்றத பார்த்துட்டோம், அதுல எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்துட்டோம், அது எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ we have 4 form of preposition. Prepositions may be classified into 4 based on their function. அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து நாம 4 டைப்பா அலோகேட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் preposition of place, preposition of place, preposition of time, preposition of direction, preposition of cause and purpose. சோ இதுல preposition of direction தான் preposition of moment னு சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ இந்த இடத்துல and preposition of cause and purpose,
preposition of time. இந்த preposition of place, preposition of time இது ரெண்டுத்துலயும் சேம் வேர்ட்ஸ் கூட ரிப்பீட்டா வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா in, on, at இந்த மூணு வார்த்தையும் preposition of placeலயும் வரும், preposition of timeலயும் வரும். எப்படி சொல்றேன் அப்படின்னா I kept my book on the table. அப்ப எங்க வச்சிருக்கேன்? on the table சொல்லிட்டேன். இதே வந்து I will come on Monday. அப்ப இந்த இடத்துல எக்ஸாக்டா ஒரு இடத்துக்கு நாம மண்டே வருவேன்னு சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். சோ both are same, ஒரே வார்த்தை தான். அந்த இடத்துல preposition of timeலயும் யூஸ் பண்றேன், preposition of placeலயும் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாருங்க, இதோட ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். preposition of place tell us where something is. ஆக்சுவலா இந்த preposition of place அப்படின்றது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, I kept my book on the table. அப்போ on the table அப்படிங்கும்போது என்ன வருது? அந்த இடத்துல என்னோட புக்க on the table. I hide the ball into my bag அல்லது in my bag அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ நம்ம எல்லாம் கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. we are sitting in the classroom. எங்க உட்காந்துருக்கோம்? in அப்படின்னா என்ன? உள்ள. சோ அந்த மாதிரியான வார்த்தைகள் preposition of place ஒரு இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த நவுன் பர்டிகுலரா எங்க இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணா which is called preposition of place. சரிங்களா? சோ அப்ப பிளேஸ்ல என்ன வருது அப்படின்னா above, below, under, over, beside, down, near, in front of, around. சரிங்களா? இப்போ இந்த அண்டர்னா என்ன? கீழே. ஓவர்னா என்ன? மேல. பிசைட்னா என்ன? சைட்ல. டவுன் அண்ட் நியர் இது எல்லா வார்த்தையும் நம்ம ஃபெமிலியரா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஒரு நவுனை வச்சு நாம இங்க வைக்கிறோம். இப்போ ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பாலை வச்சோம்னா இன் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். சாரி. சோ இந்த இடத்துல there is a fence around the garden. The paintings on the roof of the church are beautiful. இந்த இடத்துல பாருங்க, there is a fence around the garden. அதே the paintings on the roof of the church are beautiful. So இங்க இந்த அரவுண்ட் அப்படின்றது கார்டனை சுற்றி அப்படின்ற மீனிங்ல வருது இல்லையா? சரி. சோ இப்ப அடுத்தது பாருங்க, there is a fence around the garden. சோ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா அரவுண்ட். அரவுண்ட்னா என்ன? அந்த ஃபென்ஸ் சுத்தி அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ அப்ப அந்த ஃபென்ஸ் எங்க இருக்கு? அதை சுத்தி அப்படின்ற நம்ம ஒரு பிளேஸ், ஒரு பிளேஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய வார்த்தையா இருக்கு. the paintings on the roof. இந்த on the roof அப்ப அந்த பெயிண்டிங்ஸ் எங்க இருக்கு? மேல, ரூஃப் மேல இருக்கு. have you looked under the bed? அண்டர் த பெட்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் பெட் இருக்கு, அதுக்கு அடியில அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி வார்த்தைகளை பிளேஸ் இண்டிகேட் பண்ணதுக்காக மீன் பண்றோம். சோ which is called preposition of place. அததான் இங்க டாபிக்காவே பார்த்திருக்கோம். preposition of place அப்படின்றத நாம நவுனோட பொசிஷனையும் அதோட பிளேஸையும் இண்டிகேட் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா preposition of time. preposition of time அப்படின்றது அந்த ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு, சரியா? எப்போ நடந்துச்சுன்றதை தாண்டி என்ன எப்போ அப்படின்றதுக்கு ஒரு மீனிங்காவும் ஆன்சராவும் இருந்தது அப்படின்னா which is called preposition of time. So preposition of timeல என்னெல்லாம் யூஸ் பண்றோம்? on யூஸ் பண்றோம், in யூஸ் பண்றோம், at யூஸ் பண்றோம், till, during, after, before, since, for. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே preposition of time இண்டிகேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள். சோ அப்ப preposition of time அதுல ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள்ல meet me after 4 o'clock. இந்த இடத்துல after அப்படின்ற வார்த்தை 4 o'clock அப்புறம் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுதா? சோ அப்ப டைம் அப்படின்றத நாம எங்க புரிஞ்சுக்கிறோம்? அடுத்தது during summer it becomes very hot. சோ இப்ப during அப்படின்ற ஒரு வார்த்தை சம்மர் டைம்ல நடந்துட்டு இருக்கும் போது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? சோ which is called, இது இண்டிகேட் பண்ற வார்த்தைகளை நம்மளே preposition of time அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். So he has been living here for 5 years. So இந்த இடத்துல for அப்படின்ற வார்த்தை நமக்கு இங்க ஒரு preposition இருக்கு, டைம் இண்டிகேட். இதே ஒரு மாதிரி he has been living here 2000 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல ஃபாருக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? since. So since 2000 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So for, since அப்படின்றத ஃபார்ன்றது பீரியட் ஆஃப் டைம், சின்ஸ்ன்றது பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றது. சரிங்களா? சோ இப்போ இந்த preposition of time அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ரிமெம்பர் when we refer the exact time அப்படின்றத on timeனு சொல்றோம். சரியா? இந்த இடத்துல யூசேஜ் பாருங்க, in டைமுக்கும் on டைமுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இப்போ ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயின் வந்து கரெக்டா 4 மணிக்கு வருது அப்படின்னா ட்ரெயின் கம்ஸ் ஆன் டைம் அப்படின்னு சொல்றோம். அதாவது 4 மணிக்கு பர்டிகுலரா பிளான் பண்ண டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றோம். இப்ப போல ட்ரெயின் வந்து லெஃப்ட் ஆன் டைம். சோ அப்ப அந்த எக்ஸாக்ட் டைமுக்கு என்ன சொல்றோம்? ஆன் டைம்னு சொல்றோம்.
ஒருவேளை அந்த எக்ஸாக்ட் டைமுக்கு முன்னாடியே வந்துட்டா அப்படின்னா நாம இன் டைம்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இன் டைம், ஃபார் டைம் பிஃபோர் த எக்ஸாக்ட் டைம். ஸோ எக்ஸாக்ட் டைம்ல வந்துச்சுன்னா ஆன் டைம்னு சொல்லணும். ஆன் டைம் அதாவது எக்ஸாக்ட் டைமுக்கு முன்னாடி வந்ததுன்னா நாம இன் டைம்னு சொல்லலாம். we reached in time to catch the train. நாங்க ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம், இங்க ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. there was a time before the train left. சோ அப்ப நாம அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன இருந்தது, கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது prepositions of movement or direction also tell us where but usually indicate direction. சோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. preposition அப்படின்றது பிளேஸ் அப்படின்றது வேறன்றது வந்தா கூட நமக்கு அது மூமெண்ட்ஸை குறிக்கக்கூடியது. இப்போ லாஸ்ட் நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் பார்த்தோம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் அல்லது டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ரிப்போசிஷன் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அல்லது எவ்வளவு தூரம் மூமெண்ட்ல இருக்கோ அதுதான் இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். ஸோ அப்ப அட், டுவர்ட்ஸ், த்ரோ, இன்டு, ஓவர், அண்டர், அப், டவுன் அப்படின்ற வார்த்தைகளுக்காக இந்த இடத்துல நாம என்ன யூஸ் பண்றோம், preposition of movement சொல்றோம். இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. Before the competition, Jatin swam across the river and back to build up stamina. Across the river இந்த இடத்துல ஓடிட்டு இருந்தாங்க அல்லது கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்றாங்க. He climbed up அப்படின்னு என்ன, மேல மரத்து மேல ஏறுறது. Over the wall into the orchard. சோ இந்த இடத்துல ஓவர் த வால், வாலுக்கு மேல ஏறினாங்க அப்படின்னு சொல்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம், அப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். சரிங்களா? அடுத்தது when Archimedes discovered law of buoyancy, he ran through the street shouting Eureka. through the street அப்படின்றது ஸ்ட்ரீட் வழியா ஓடினாரா. இந்த ஸ்டோரி எல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் அவர் என்ன பண்ணாரு, யுரேகான்னு சொல்லிட்டு ஓடுனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யுரேகான்னா என்ன அர்த்தம், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தமா. சரிங்களா? சோ அப்ப லா ஆஃப் புயான்சியை கண்டுபிடிச்சது யாரு, புயான்சியை கண்டுபிடிச்சது இவர் தான். லா ஆஃப் புயான்சினா வேற ஒண்ணும் இல்ல, தண்ணிக்குள்ள நீங்க ஒரு பவுல் நிறைய தண்ணி வச்சிருக்கீங்க அல்லது ஒரு பெரிய பாத்திரம் நிறைய தண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போகும்போது அதுல இருக்கக்கூடிய தண்ணி நிறைஞ்சு கீழே வலியும். அப்படி கீழே வலியுற தண்ணியும் அந்த ஆப்ஜெக்ட் உள்ள நீங்க வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஆப்ஜெக்டோட அந்த எடையும் சேமா இருக்கும். அதுதான் லா ஆஃப் புயான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதை கண்டுபிடிச்சது யாரு, ஆர்கிமெடிஸ் தான். சோ ஆர்கிமெடிஸ் என்ன பண்ணாரா, அந்த ஸ்ட்ரீட் வழியா ஓடினாரு, யுரேகா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடினாருன்னு சொல்லுவாங்க. சோ அததான் இங்க த்ரூன்னு பாக்குறோம். A flying saucer just flew over that building. சோ ஓவர் தட் பில்டிங்னா பில்டிங்க்கு மேல மூவிங் ஆப்ஜெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம ஓவர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ அப்போ ஓவர் த பில்டிங் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஃபிளையிங் ஆப்ஜெக்ட், அது ஒரு ஃபிளைட்டா கூட இருக்கலாம். சோ அதை ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். அடுத்தது when we use a preposition such as far, off, with, by, from, through, to, on account of, in certain ways they denote cause or purpose. so இந்த இடத்துல fourth டைப்பா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா cause or purpose. அந்த இடத்துல இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we need to start preposition for sports day. preparation for sports day. he won't succeed with hard work alone. He need money, I need money for the rent. He could not take the exam on account of illness. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு பர்பஸ்ஃபுல்லான அந்த ப்ரிபோசிஷன் யூசேஜை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்க, ஐ நீட் மணி ஃபார் வாட் அப்படின்னு கேக்குறோம் இல்லையா. அப்போ ஃபார் வாட் அப்படின்றது பர்பஸ் ஆர் ஒரு காசுக்கு ஒரு அதாவது ஒரு ரீசனுக்காக இருக்கும். ஸோ அப்ப எதுக்காக எனக்கு மணி தேவைப்படுது, ரீசன் என்ன, ரெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த இடத்துல காஸ் ஆர் பர்பஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ அப்ப காஸ் ஆர் பர்பஸ் அப்படின்றதுல என்ன வார்த்தை, சர்டன் வேர்ட்ஸ் தான் அதை நம்ம யூஸ் பண்றோம். அந்த வார்த்தைகளை அதோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி காஸ் அண்ட் பர்பஸ்க்கு நம்ம சொல்லிக்கலாம். certain nouns, adjectives and verbs are generally used with specific prepositions in such a way that these have become fixed way of using these words. So we often refer such a combination of collocation. So இந்த இடத்துல இப்போ ப்ரிபோசிஷன் அப்படின்றத நீங்க ஓவராலா ப்ரிபோசிஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நவுனோட ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டா தான் நம்ம பாக்குறோம். சரிங்களா? அதுல 3 டைப் பார்த்திருக்கோம். அதுல டைப் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரிபோசிஷன், டைப் 2 காம்பவுண்ட் ப்ரிபோசிஷன் அண்ட் டைப் 3 வந்து
காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷன், அதாவது ஒரே ஒரு வார்த்தையா இருந்துச்சுன்னா சிம்பிள் ப்ரிபோசிஷன், ரெண்டு வார்த்தையா சேர்ந்து ஒரே மீனிங் கொடுத்தது அப்படின்னா which is called compound preposition, and ரெண்டு மூணு வார்த்தைகளும் வந்திருந்தது அப்படின்னா which is called காம்ப்ளெக்ஸ் ப்ரிபோசிஷன். அதுக்கப்புறம் அந்த பர்பஸ் யூசேஜ் பார்த்திருக்கோம் இல்லையா, ப்ரிபோசிஷனோட யூசேஜை பொறுத்து நாம அதை நாலா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம், ப்ரிபோசிஷன் ஆஃப் ரீசன் ஆர் காஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ப்ரிபோசிஷன் ஆஃப் டைரக்ஷன் ஆர் மூவ்மெண்ட். ஸோ மொத்தம் 4 டைப் பார்த்திருக்கோம். ஸோ அப்போ ப்ரிபோசிஷன் அப்படின்றத பார்த்த உடனே அந்த சென்டென்ஸ் இப்போ உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் த ஃபாக்ஸ் டேஷ் த வெல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல கீழே ஆப்ஷன்ஸ் நல்லா பார்க்கணும். வெல் கிணத்துக்குள்ள, ஃபாக்ஸ் வந்து என்ன பண்ணும், கிணத்துக்குள்ள குதிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஜம்ப்டு அப்படின்னு சொல்லும்போது இன்டு த வெல் அப்படிங்கிறது அங்க என்ன ஆப்ஷனா இருக்கும், கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை ரீட் பண்ணி நம்ம பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணி வச்சு பார்க்கும்போது உங்களால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். லுக் அட் திஸ் சென்டென்சஸ். பாரத் மேக்ஸ் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர். ஹரி வாக்ட் இன்டு த டார்க்கன்ட் ரூம் காஷியஸ்லி. ஸோ இன்டு த ரூம் அப்படின்னு பார்க்கிறோம், ஆன் த கம்ப்யூட்டர். And in these sentences, the phrases of on the computer and the into the darkened begin with the preposition. So இந்த மாதிரி வார்த்தைகளும் begin with preposition அப்படின்னு இருக்கு. So ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். Just you have to remind what are the types, 3 types. What are they? Simple preposition categories பண்ணிருக்காங்க. Simple preposition, compound preposition, complex preposition. And what are the usage of preposition? Preposition of place, preposition of time, preposition of டைரக்ஷன் அண்ட் ப்ரிபோசிஷன் ஆஃப் காஸ் அண்ட் பர்பஸ். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் நாம எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் சப்போஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் எனி டவுட்ஸ் ஆன் திஸ் சாப்டர், கிவ் அ கமெண்ட், we will clarify it and go through the video once again whenever you get confusion, and you will get very clear content from this topic. இதே மாதிரி நாம யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை அடுத்தடுத்த வீடியோ சீரீஸ்ல பார்க்க போறோம். So till then, continue watching in this YouTube channel. Thank you. Have a nice day.